அனைவருக்கும் வணக்கம் மற்றும் நமஸ்காரம். இன்று நாம் பூச்சி நோய் பற்றி பேசுவோம். ஏனென்றால் நோயாளிகளுக்கு மீண்டும் மீண்டும் பூச்சி நோய் ஏற்படுகிறது என்று அனுபவிக்கின்றனர். மருந்து எடுக்கும் போது அது குணமாகும், இல்லையெனில் அது மீண்டும் வருகிறது. இன்று பூச்சியாக அழுமை ஏற்படுகின்ற நோயாளிகளுடன் பேசுகிறேன். அவர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். அவர்களின் நோய் தவறாக டயக்னோசிஸ் செய்யப்பட்டிருக்கலாம். ஏனெனில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டால் அது 7 முதல் 14 நாட்களுக்குள் அல்லது அதிகபட்சம் 21 நாட்களுக்குள் குணமாகும். புறப்பகுதியில் இருந்து பூச்சியாக நோய் உங்களுக்கு ஏற்படுகிறது. இது அசுத்த பரிமாற்றத்தினால் ஏற்படுகிறது. அல்லது யாராவது பூஞ்சை கொண்டிருந்தால் அவர்களின் உடைகளை அணிந்திருக்கின்றீர்கள் அல்லது எதையாவது பயன்படுத்தினால் அது உங்களுக்கு பரவுகின்றது. அது உடைய தொடர்புகளின் மூலம் பரவுகிறது. ஆனால் அது மீண்டும் மீண்டும் நடக்கவில்லை. நீங்கள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுகிறது மற்றும் பூஞ்சை மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்போது அங்கு ஒரு டயாக்னோசிஸ் செய்ய வேண்டும். நோயாளிகள் என்னிடம் தோல் அழற்சி அல்லது தோல் அழற்சி இருந்தபோது முதலில் அவர்களுக்கு பூஞ்சை சிகிச்சை வழங்கப்பட்டது மற்றும் பூஞ்சை மருந்துகள் பயன்படுத்தப்பட்டன. மருத்துவர் முன்னர் அவர்கள் பூச்சியாக இருந்தனர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் பெறுகிறீர்கள் என்றால் நிலை தலைகீழாக உள்ளது. மருந்து எடுக்கும் நேரம் வரை அது நன்றாக இருக்கிறது. மருந்தை விட்டு வெளியேறிய பிறகு அது மீண்டும் நிகழ்கிறது. அது பூச்சி அல்ல. இது பசோரியாவுக்கு அல்லது தோல் பிரச்சனைக்கு இருக்கலாம். நீங்களும் இதை எதிர்கொண்டிருக்கின்றீர்களாகவும் உங்கள் டயாக்னோசிஸ் தெளிவுபடுத்துங்கள். அல்லது ஒரு டெஸ்ட் செய்யும். நீங்கள் ஒரு தோல் பயோப்சி செய்யலாம். அதில் நீங்கள் தடிப்பு தோல் அழற்சியால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் அல்லது பூஞ்சை தொற்று அல்லது தோல் அழற்சி உருவாகியது என்பது உங்கள் நோயறிதல் தெளிவாக இருக்கும். இங்கே நீங்கள் உங்கள் சிகிச்சையை மாற்ற வேண்டும். ஏனெனில் நீங்கள் நீண்ட காலமாக புற்றுநோய் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் ஆபத்தில் உள்ளன. காரணமாக உள்ளது. எனவே உங்கள் முக்கிய அவயவங்களை பறிக்க வேண்டாம். சிகிச்சையை எடுக்கும் முன் உங்கள் நோய் தீர்க்க முயற்சிக்கவும். நீங்கள் எந்த சிகிச்சையையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடியதில்லை. உங்கள் நோயை மட்டுமே சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நோய் எதுவும் உங்களுக்கு சொல்லப்படவில்லையே, அதுக்கு நீங்கள் சிகிச்சை எடுக்கின்றீர்கள் என்று கூறவில்லை. மேலும் உங்கள் நேரத்தை வெறுமைப்படுத்தவும். உங்கள் முக்கிய உறுப்புகளையும் சேதப்படுத்தாதீர்கள். உங்கள் பணத்தையும் அழிக்கக்கூடாது. பணத்தை முதலீடு செய்ய முடியாது என்று உறுதியாக உள்ளது. மேலும் பருமம்பு நோய்களும் பருவகாலமாகவும் இருக்கலாம். போது மழைக்காலம் நடந்து வருகிறது. இதில் ட்ரீஸ் பெல்ட்கள் பருகள் போன்றவைகளை காணலாம். தொடை பிரச்சனைகளை நீங்கள் காணலாம். பூச்சிகளின் பல நோய்களையும் நீங்கள் காணலாம். எங்கும் பசியும் இடையில் அரிப்பு, சிவத்தல் காணப்படுகிறது. இது பூச்சிகள் மற்றும் அலர்ஜிகளின் வகைகள். இவற்றை நீங்கள் சிகிச்சை எடுக்க வேண்டாம். நீங்கள் விரும்பினால் இந்த இடங்களை உலர்ந்து வைத்தும் சிகிச்சையளிக்கலாம். குடிகளில் மட்டுமே பருத்தி உடைகளை அணிய முயற்சிக்கவும். அந்த இடம் ஈரமாக இருக்க வேண்டாம் என்று முயற்சி செய்யுங்கள். பவுடர் பயன்படுத்தலாம். மிட்டாய் பொடிகளை தடவலாம். நீங்கள் அவைகளை குணப்படுத்த சில கிரீம்களை பயன்படுத்தலாம். ஆனால் ஒவ்வொரு நோயும் தனக்குள் ஒரு பக்கம் உள்ளது. ஆனால் பூஞ்சை நோயை குணப்படுத்த முன்னர் ஒவ்வொரு முறையும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள தீங்கு விளைவிக்கலாம். நீங்கள் நீண்ட காலம் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் உங்கள் நோயை சரியாக அறிய முடியும் என்று கேட்கிறேன். மேலும் சரியான அறிகுறிகளை பெற்று சரியான சிகிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவ சிகிச்சை பெறாத ஏதாவது பிரச்சனை உள்ளதாக இருந்தால் முடியாது என்பதால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணில் என்னுடன் பேசலாம் மற்றும் தீர்வு பெறலாம். நீங்கள் என்னை சந்திக்க முடியும். நீங்கள் எனது குழுவினருடன் பேசலாம். நீங்கள் எங்கிருந்தும் உட்காரலாம். உங்கள் சிகிச்சை சாத்தியம்தான். எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என்ற வசதியை அனைவருக்கும் வழங்குகிறோம். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு பெறுகின்றீர்கள். முதலில் அருகிலுள்ள மருத்துவரை சந்திக்கவும் சரியான தீர்வை பெறுங்கள். நன்றி மற்றும் பாதுகாப்பு கொண்டு இருங்கள்.